அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டிஃபன் கட்டுறது லஞ்சுக்கு பேரம்பேத்திங்களுக்கு தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணலான்னு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றணும். பக்கத்தில் பால் காய்ச்சிட்ருக்கு டீ போட. எண்ணெயை ஊற்றினோம்னா எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 2 காஞ்ச மிளகா எல்லாம் அதில் போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் இப்போ போட போகிறேன் பாருங்கள். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் ஃப்ரை பண்ணவுடனே நான் 2 தக்காளியும் ஒரு வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். இப்போ தக்காளி ஒரு 4 தக்காளி அறுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு கிண்டிக்கலாம். அது கிண்டி முடித்தோடனே அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் குழைய வேகும். பேஸ்ட்டையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு கிண்டிக்கிட்டு நல்லா கிண்டி முடித்தோடனே அது கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆனோடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள், கலந்த தூள் 2 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் 1.5 கிளாஸ் அரிசி, அதாவது 1/4 கிலோ டம்ளரு, அதில் 1.5 கிளாஸ் அரிசியை ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி அளந்து அதிலே போட்டுட்டேன் கழுவி. அதையும் போட்டுடலாம். போட்டு அதை போட்டு அது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இருக்கிற அரிசியெல்லாம் கழுவி ஊற்றிட்டு அதுதான் மூடி போட்டுட்டோம்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும் பிள்ளைங்களுக்கு. பக்கத்தில் உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யலான்னு சொல்லிட்டு உப்பு, அரிசி கற்று உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக வேக வச்சுருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. 4 விசில் வச்சேன். 4 விசில்லையே நல்லா பூ மாதிரி சோறு குழையாமல் கொள்ளாமல் நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாதம். கரெக்டாக இருக்கும்ல. நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு. கலவையாக எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு. இப்போ இந்த பக்கம் சட்டி கடாய் வச்சாச்சு. இதில் எண்ணெய் ஊற்றணும். இது சிம்பிள் தான், செய்கிற வேலை ரொம்ப ஈஸி. உருளைக்கிழங்க வேக ஒண்டி வச்சுக்கணும். எண்ணெயை ஊற்றியாச்சு. அதான் 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். வெங்காயம் எதுவுமே போடக்கூடாது இதில். காலையில் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து ஃப்ரை பண்ண முடியாதுல்ல, அதுக்கு இந்த மாதிரி செஞ்சிடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டாச்சு. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பூண்டு மட்டும் கொஞ்சம் ஒரு 4-5 பூண்டு பல்ல இடித்து அதில் போட்டுக்கலாம். நான் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ இந்த மசாலாக்காக லைட்டாக உப்பு போடுவாங்க. அவங்க சோறு அந்த பக்கம் அவங்க ஆயிட்டாங்க. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ அடுத்தது டிஃபன் கட்டணும். காலையில் வேலை நான் செஞ்சேன்னா சரி வீடியோ எடுத்துடலாம். நேற்று நான் வீடியோ போடலை. அதனால் இன்றைக்கி காலையிலே டிஃபன் கட்டுறது, லஞ்சு பிள்ளைங்களுக்கு லஞ்சு கட்டுறதே வீடியோ எடுத்துடலான்னு எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர்ஃபுல்லாக. சாப்பாடு இங்கே தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ டிஃபனில் கட்ட வேண்டியது தான். டிஃபனில் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு அவ்வளோவா இப்போ தான் ஃபஸ்ட்டு போடுறேன், அவ்வளோவா எனக்கு பேச தெரியல. இனிமேல் போக போக இனிமேல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா ட்ரெயின் ஆயிரும்ல, எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா நல்லபடியாக பேசுவேன். எனக்கு தெரிஞ்சாதான் பேசியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். துவா செய்யுங்க.